ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்க்ராட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ராட்ச் கோடிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஸ்க்ராட்சோட ஐக்கான் வந்து இதுதான். எஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸ்க்ராட்ச் 3 இதை நம்ம டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சிருப்போம். C++, ஜாவா, பைத்தான், அந்த மாதிரி அட்வான்ஸ்டு எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா கோடிங்க்கும் வந்து பேசிக் வந்து ஸ்க்ராட்ச். இது ஸ்க்ராட்ச்ல வந்து எல்லா பிளாக்ஸும் இங்கே இருக்கும். அதனால தான் இது பேரே வந்து பிளாக் பேஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். இதில் வந்து 9 பிளாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிளாக்ஸும் வந்து கலர் வேரியேஷனோட இருக்கு. இங்கே பாருங்க, மோஷன், லுக்ஸ், சவுண்ட், ஈவெண்ட்ஸ், கண்ட்ரோல், சென்சிங், ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், மை பிளாக்ஸ். இப்போ ஒவ்வொரு பிளாக்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. ஒவ்வொரு கலர் இருக்கிற பிளாக்கை கிளிக் பண்ணும்போது அதோடைய கோடிங் எல்லாமே இங்கே தெரியுது. சரி, ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன, இதோடைய பேர் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு கேட் இமேஜ் இருக்கும். இந்த கேட்டை வந்து நம்ம ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லணும். இதில் யூஸ் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஸ்ப்ரைட். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேஜாக இருக்குது. இதை வந்து பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பேக் ட்ராப் ஆர் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இது வந்து ஸ்ப்ரைட்டு. இப்போ நான் இந்த ஸ்ப்ரைட்டை எங்கேருந்து எடுக்கணும், இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே வந்து இங்க பாருங்க, இதுதான் வந்து ஸ்ப்ரைட் பேன், இது பேக்ட்ராப் பேன். இந்த ஸ்ப்ரைட் பேன்ல சூஸ் ஏ ஸ்ப்ரைட், பெயிண்ட், சர்ப்ரைஸ், அப்லோட் ஏ ஸ்ப்ரைட் 4 ஆப்ஷன் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூஸ் ஏ ஸ்ப்ரைட் பார்க்கலாம். சூஸ் ஏ ஸ்ப்ரைட்னா அங்கவே வந்து கொடுத்துட்டாங்க. டிஃபால்ட்டா ஸ்க்ராட்ச் வெப்சைட்லேயே வந்து நிறைய இமேஜஸ் இருக்கு. இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இமேஜ் கேரக்டர் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னா ஸ்ப்ரைட்னு நம்ம சொல்லணும். இங்க பாருங்க, இது ஆல்ல இருக்கு. இப்போ இதுல தனித்தனியா பார்க்கணும். அனிமல்ஸ், பீப்புள், ஃபேண்டசி, டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், ஃபுட், ஃபேஷன், லெட்டர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியா நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு நேம் மட்டும் தெரியும், இப்போ நான் என்ன பண்ண போறேன், நேச்சர்னு போடுறேன். நேச்சர்னு போட்டா ஃப்ராக் தான் வருது. நான் பனானா கொடுக்குறேன். பனானா ஸ்ப்ரைட் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஆளில் போய்ட்டும் நம்மளுக்கு தேவையான ஸ்ப்ரைட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பி எடுக்கிறேன். இங்கே நம்ம ஒரு ஸ்ப்ரைட் எடுத்துன்னு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து கேட் ஸ்ப்ரைட் இருந்தது. சரி, நான் வந்து ஒரு ஸ்ப்ரைட்டை சூஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். இங்கே இருக்கிற ஸ்ப்ரைட்டை எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட்டு. இல்லை எனக்கு வரையணும், ஒரு ஸ்ப்ரைட்டை வந்து நான் வரைய தான் போகிறேன், எனக்கு இதில் இருக்கிறது வேணாம் அப்படின்னு சொன்னால் பெயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணோடனே இந்த காஸ்டியூம்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த காஸ்டியூம்ஸில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஷேப்ஸ் வச்சே வரைஞ்சிக்கிறேன். இல்லை நான் இங்கே பாருங்க, ப்ரஷ் இருக்கு. இது செலக்ட் டூல், ரீஷேப், ஒரு ஷேப்பையே ரீஷேப் பண்ணுறது. அடுத்து ப்ரஷ்ஷு, எரேசர், ஃபில் கலர், டெக்ஸ்ட் டூலு, லைன் டூல், சர்க்கிள், ரெக்டாங்கிள். ஓகே, இப்போ நான் ஒரு ஷேப் வரைகிறேன். இப்போ இதே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளவர் மாதிரி வரையணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இங்க பாருங்க, ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதோடைய கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் டூல் யூஸ் பண்ணிக்கணும். இதில் கலரை நம்ம செட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபில் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும்
கலர் சேஞ்ச் பண்ண ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் ஒரே கலர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க மூவ் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மூவ் பண்ணக்கூடாது, தனித்தனியா பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்க குரூப்ன்ற ஆப்ஷனுக்கு குரூப் கொடுத்துட்றேன். இப்ப மூவ் பண்ணோம்னா எல்லாமே செட்டா போகும். இப்ப இது கூடவே சேர்த்து இந்த நடுவுல இருக்கிற சர்க்கிளையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இப்ப மூவ் பண்ண பாருங்க மொத்தமா வரும். நம்ம எதெல்லாம் சேர்த்து ஒரு இமேஜா இருக்கணுமோ அதை மொத்தமா வந்து குரூப் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது அதுவே ஒரு ஸ்ப்ரைட்டை சர்ப்ரைஸா கொடுக்கும். இங்க பாருங்க ஒவ்வொரு தடவை சர்ப்ரைஸ் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு ஸ்ப்ரைட் வேற வேற வருது பாருங்க. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அப்லோட் ஸ்ப்ரைட். அப்லோட் நம்ம கூகுள்ல இருந்து ஒரு பிக்சர் எடுத்துன்னு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், நான் அதுதான் என் கோடிங்க்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இப்ப அப்லோட் ஸ்ப்ரைட் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதுல பிக்சர்ஸ் நிறைய வச்சிருக்கேன். நான் பிக்சர் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இதுல இருக்கிற பிக்சர் தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் இதை டவுன்லோட் பண்ணிடுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு நிறைய இங்க ஸ்ப்ரைட் இருக்கு இல்லையா, எனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது, இந்த டக் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொன்னா அதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துடலாம். இல்ல எனக்கு இருக்கணும், அது ஹைட் ஆகிருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க ஐ சிம்பிள் இருக்கா, ஷோ ஹைடுன்னு இதை கொடுத்துட்டோம்னா மறைஞ்சிடும். இதே நான் மறைச்சு வச்சிடுறேன், இந்த கேர்லையும் மறைச்சிடுறேன். ஆனா இந்த ஸ்ப்ரைட் எல்லாம் இங்க இருக்கு, பட் ஹைட் ஆயிருக்கு. இப்ப இந்த டக் இமேஜ் மட்டும் தான் தெரியுது. இப்ப இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்க தெரியுது. இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்க எல்லாமே. இந்த இமேஜ நம்ம எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த இமேஜோட நேம் என்ன இருக்கு பாருங்க, டவுன்லோட் இருக்கு. இந்த டவுன்லோட் இல்லாம எனக்கு இதுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நேம் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் XY பொசிஷன் பாருங்க, ஒவ்வொரு ஸ்ப்ரைட்டுக்கும் அதோடைய பொசிஷன் இருக்கும், அப்பதான் அது எங்க இருக்கணும்னு தெரியும். இங்க பேக்ராப்ல நான் XY ஆக்சஸே வைக்கிறேன். பாருங்க X வந்து -240 இருந்து +240 வரைக்கும் இருக்கும். Y வந்து 180 இருந்து -180 வரைக்கும் இருக்கும். சென்டர் பொசிஷன் வந்து 0,0 தான், X-ம் 0 Y-ம் 0வா இருக்கும். இப்ப நான் வந்து இந்த சைஸை கம்மி பண்றேன். XY பொசிஷன் இப்ப நான் இந்த ஸ்ப்ரைட்டை நகர்த்துறேன், அதோட XY மாறுது பாருங்க, -69 +42. இப்ப நான் சேஞ்ச் பண்றேன், இப்பவும் மாறுது. இப்ப நான் சேஞ்ச் பண்றேன், மாறுது. ஓகே, இப்ப சைஸ் வந்து எனக்கு 100 வேணாம், எனக்கு 50 போதும் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா சேஞ்ச் ஆயிடும். நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம நகர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் 90 டிகிரில இருக்கு, கொஞ்சம் எனக்கு சாய்க்கணும் இல்ல வேற டைரக்ஷன்ல வைக்கணும், அப்ப நம்ம டைரக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப இது ஸ்ப்ரைட், இது பேக்ட்ராப். இந்த பேக்ட்ராப்பும் சேம் அதே தான், 4 வகையா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சூஸ் ஏ பேக்ட்ராப் பாருங்க, இங்க இருக்கிற பேக்ட்ராப்பை ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எடுத்து வைக்கும்போது முன்னாடி வச்சிருந்த பேக்ட்ராப் வந்து ஹைட் ஆகிருக்கும், நம்ம லாஸ்டா எது யூஸ் பண்றோமோ அதுதான் இப்ப தெரியும் ஸ்கிரீன்ல. பாருங்க இந்த பேக்ட்ராப்ஸ் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா இங்க பாருங்க, காஸ்டியூமுக்கு பதிலா பேக்ட்ராப்ஸ், இங்க நம்ம வச்ச பேக்ட்ராப்ஸ் எல்லாமே லைனா இருக்கும். இப்ப நான் கோடுக்கு போயிடுறேன். இப்ப நான் ஒரு ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்றேன். நம்ம எந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்றோமோ இல்ல பேக்ட்ராப்பை கிளிக் பண்றோமோ அதோட இமேஜ் வந்து இங்க குட்டியா தெரியும். தெரிஞ்ச பிறகு நம்ம அதுக்கு கோடு கொடுத்துக்கலாம். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்ப நான் ஒரு கேர்ள் இங்க வைக்கிறேன், இவங்களை ஷோ பண்றேன். இப்போ ஒரு பேக்ட்ராப் நம்ம ஒரு ஸ்ப்ரைட் வச்சுட்டோம், இவங்க இந்த ட்ரெஸ் கலரு இது காஸ்டியூம்ல தான் இருக்காங்க, இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். இந்த காஸ்டியூம்ஸ் போகணும், பாருங்க நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்கு, இது எல்லாமே அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்னு சொல்லணும். நெக்ஸ்ட் காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா
இருக்கு. இப்ப செலக்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்றேன். ஒவ்வொரு பார்ட்டா தனித்தனியா செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 2 கைக்கு சேம் கலரே வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நான் 2 பக்கமும் ஒரே மாதிரி செலக்ட் பண்றேன். ஓகே. இந்த மேக்னிஃபையர் யூஸ் பண்ணி கூட இதே கலர் பாருங்க, எனக்கு இதே கலர் வேணும்னா இந்த பேண்ட் கலரே இங்க வந்துடுச்சு. அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஓகே. காஸ்டியூம்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இந்த கேர்ள் வந்து இந்த பக்கம் திரும்பி நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி திரும்பணும்னா ஃபிளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். தலைகீழ ஆகணும்னா இது ஃபிளிப் வெர்டிகல். காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ண எனக்கு வேணாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் திங்ஸ், ஸ்கிராட்சோட பேசிக் திங்ஸ். இன்னும் நம்ம கோடுக்குள்ள போகல. இது பேசிக். ஒரு ஸ்ப்ரைட் எப்படி இன்சர்ட் பண்றது, பேக்ட்ராப் எப்படி இன்சர்ட் பண்றது, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்றது. இங்க எத்தனை பிளாக்ஸ் இருக்கு? மொத்தம் 9 பிளாக்ஸ் இருக்கும். அது இல்லாம இந்த எக்ஸ்டென்ஷன்ல இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.